இயேசுவில் எனது அருமை சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் தாத்தா பாட்டிகளுக்குன்னு ஒரு நாளை வகுத்து கொடுத்திருக்கிறார். நம்மோடு வாழக்கூடிய பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அனுபவத்திலே சிறந்தவர்கள் தாத்தா பாட்டிகளாகத்தான் இருக்க முடியும். அவர்களையும் கூட வழிபாட்டிலே ஒரு சிறப்பிடத்திற்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் மொத்த திரு அவைக்கும் ஒரு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பு எப்படி வருகிறது என்றால், அன்னை மரியாளின் பெற்றோர்களான ஜோக்கிம், அன்னாள் இவர்கள் இருவரது திருவிழாவான ஜூலை 26 அடுத்த ஞாயிறை தாத்தா பாட்டிகள் தினமாக நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தாத்தா பாட்டிகள் எதை சுமந்து வருகிறார்கள்? அவர்கள் தலைமுறைகளை சுமந்து வருகிறார்கள். அவர்கள் நமது வாழ்வின் வரலாறுகளாக இருக்கிறார்கள். நாம் வாழ்கிறோம் என்றால், நாம் இன்று நடக்கிறோம் என்றால், நாம் இப்படி பேசுகிறோம் என்றால், நமக்கு பல தரப்பட்ட அனுபவங்களை எல்லாம் அவர்கள் சுமந்து வந்து நமது நெஞ்சங்களிலே பதித்து விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆக அப்படியான ஒரு விழாவை நாம் கொண்டாட வேண்டுமா என்றால், அதற்கு உந்து சக்தியாக இருப்பதுதான் புனிதர்கள் ஜோக்கிம், அன்னாள் இவர்களது விழா. எப்படி அன்னை மரியாளை அவர்கள் தனது குழந்தையாக பெற்றுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்த்தெடுத்திருப்பார்கள் என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை நமது நற்செய்தியோடு சற்று விலகி இருக்கக்கூடிய ஒரு சில பாரம்பரிய செய்திகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. அன்னை மரியாள் தனது குடும்பத்தினரோடு வாழ்ந்தால், அவரது தந்தையும் தாயும் இவர்கள். அன்னை மரியாள் 12 வயதிலே அவர் ஆலயத்திலே அவர் விடப்பட்டார். இறை வார்த்தையை வாசிப்பதிலே அவர் ஆர்வம் கொண்டிருந்தார் என்பதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாரம்பரியமுட்டிய செய்திகள். இன்றைய வாழ்வு சூழலுக்கு நாம் வருவோம். இன்றைய வாழ்வு சூழலிலே பாரம்பரியமும் பழமையும் அது தேவையற்றது என்று மக்களால் நிராகரிக்கப்படுகிறது. தேவையற்றது என்று நாம் எதை சொல்லுகிறோம் என்றால், ஒரு ஜெப உணர்வை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலும், ஒரு விவிலியத்தை ஆர்வத்தோடு வாசிக்கக்கூடிய ஒரு சூழலும் எப்படி தேவையற்றதாக மாற முடியும்? இந்த வேக யுகம் நமது இளைஞர்களை, நமது குழந்தைகளை வேறு ஒரு திசைக்கு அவர்களை அழைத்து செல்கிறது. அங்கே ஜெபத்திற்கு இடமில்லை, அங்கே குடும்பமாய் உறவாடுவதற்கும் உரையாடுவதற்கும் இடமில்லை, அங்கே ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் ஒருவரோடு ஒருவர் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற நிலையிலே ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பதற்கும் அங்கே வழியில்லாமல் போகிறது என்று நினைக்கும் பொழுது, நமது குடும்பங்களிலே பெரியவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை இந்த வேளையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடல் 92:14 அவர்கள் முதிர்ந்த வயதிலும் கனி தருவர், செழுமையும் பசுமையுமாய் இருப்பர் என்று சொல்லுகிறது. நமது குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் ஒரு ஞான களஞ்சியமாக இருக்கிறார்கள். அவர்களது ஞானத்திலிருந்து நம்முடைய பெற்றோர்கள் நிறையவற்றை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே எப்படி வாழ்வது என்று கற்றுக்கொள்கிறார்கள், நம்பிக்கையிலே எப்படி தொடர்வது என்று கற்றுக்கொள்கிறார்கள், குடும்பத்திலே வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எப்படி அணுகுவது என்று கற்றுக்கொள்கிறார்கள். இப்படி பெரிய நூலகமாக, எழுதப்படாத பாட புத்தகமாக பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் நமது வாழ்வுக்கு செழுமையை, வளமையை, பசுமையை ஏற்படுத்துகிறார்கள் என்பதை இன்றைய நாளிலே நாம் நினைவு கூற வேண்டும். அன்னை மரியாளின் பெற்றோர்கள் சுவக்கின், அன்னாள் இருவரும் வாழ்ந்த விதமும், அவர்கள் அன்னை மரியாளை வளர்த்தெடுத்த விதமும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இதுதான். இயேசுவின் நம்பிக்கையிலே, கிறிஸ்தவ விசுவாசத்திலே நாம் தொடர்ந்து வாழ்கிறோம் என்றால், கடவுளது அன்பை நமது வாழ்வின் எல்லாமுமாக நாம் கொள்ள வேண்டும். கடவுளது திருவுளத்திற்கு நாம் நம்மை முழுவதுமாக கையளிக்க வேண்டும். அது எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளது அன்பையும் அவரது திருவுளத்தையும் தேடக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதே இன்றைய நாளின் அடிப்படையான செய்தி.